நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு கருத்து தான் சொல்ல போகிறேன். அது ஒரு சோகமான கருத்து. என்ன நடந்தது அப்படின்னா, ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த இடம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பயணம் பண்ணுறதுக்காக எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக நான் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறேன். போகும்போது இந்த பயணிகள்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா, இதில் ஒரு 3 பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்க. வயது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 21க்குள்ளே தான் இருக்கும். இல்லை போன வருஷம் தான் +2 படித்த பிள்ளைங்களாக கூட இருக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களும் பயணம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. அப்போது ட்ரெயின் வந்துருச்சு. வந்தவுடனே ட்ரெயினில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க இன்னொரு பெட்டியில் ஏறிட்டாங்க. அதில் இன்னொரு பொண்ணு நான் பயணம் பண்ண இடத்துல ஏறி இருந்தது. வாசல் ஓரமாக நின்றுட்டு இருந்தது. அப்போது திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெயின் கிளம்புன 2 செகண்டில் திடீர்னு 2 அந்த பொண்ணுங்க குதிச்சிருச்சுங்க. குதிச்சு நான் ஜன்னல் ஓரத்தில் தான் இருந்தேன். ஐயோன்ட்டு நம்ம ஓடவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தா 2 பேருக்கும் சட்டியான அடி. அப்படியே அந்த மொபைல்லாம் செதறி போய் கீழே விழுந்து கிடக்குது. அந்த ட்ரெயின் மெதுவாக போனதுனால அவ்வளோ தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 நிமிடம் கழித்து பார்த்தா இன்னொரு பொண்ணும் அப்படியே குதிக்குது. அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு அந்த பிள்ளை கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே குதிச்சிருச்சு இன்னொரு பிள்ளையும். இதை என்ன செய்ய அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது கண்ணார நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு சோகமான பதிவு அது. மாலை ஒரு 3 மணி அளவில் இது நடந்துச்சு. ஒரு தாய் 10 மாதம் குழந்தைய சுமந்து அதை வலியோடு பெற்று எடுத்து அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்க அனுப்புனா, இந்த பிள்ளைங்க சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி பண்ணுதுங்க. இதை என்னன்னு சொல்கிறது அறியாமல் நிறையா இருக்குது. நன்றி நண்பர்களே. ரொம்ப சோகமான பதிவு இது.